வணக்கம். நேற்று நான் சொன்ன அந்த ஓவர் டிஎம் சொன்னேன் இல்லையா, அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஓவர் டிஎம்னா ஏற்கனவே பெண்களுக்கு சுகர் இருக்கு, அவங்களுக்கு ஏதோ ஒரு மெட்ஃபார்மின் மாதிரி மாத்திரையை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க கர்ப்பம் தரிச்சா என்ன ட்ரீட்மெண்ட்றது தான் நேற்றும் நான் பேசியிருந்தேன். அதில் டார்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 9 months ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் வெறும் வயிற்றுல வந்து 95 கீழே தான் இருக்கணும். 96 இருந்தால் கூட குழந்தைய பாதிக்கும். அதே மாதிரி சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு, அது வந்து காலையில் டிஃபனாக இருக்கலாம், மத்தியானம் லஞ்சாக இருக்கலாம், டின்னராக இருக்கலாம், எப்போ விரலை குத்தி செக் பண்ணாலும் 120 கீழே தான் இருக்கணும். அது 121 இருந்தால் கூட அந்த குழந்தைய பாதிக்கும். இது ப்ளீஸ் இந்த 2 நம்பர்ஸையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். சுகர் அண்ட் பிரெக்னன்சி, சுகர் இருக்கிற பெண்கள் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா இந்த 2 நம்பர் வெறும் வயிற்றுல 95 கீழே சாப்பிட்டதுக்கு அப்புறம் 120, இதுதான் அவங்களோட மந்திரமா இருக்கணும் அந்த 9 மாசமும். ஸோ ஏற்கனவே அவங்க மெட்ஃபார்மின்ல இருக்காங்க அப்படின்னா அந்த மெட்ஃபார்மினை நம்ம பிரெக்னன்சியில கண்டினியூ பண்ணிக்கலாம். அதை நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பெண்களுக்கு வந்து நாங்கள் முதல்ல சொல்லுவோம், மெட்ஃபார்மினா நீ போட்டுக்கோ 3 தடவை. ஆனால் நல்ல உடற்பயிற்சி தினமும், அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன், 120க்கு மேலே 121 கூட குழந்தைய பாதிக்கும். அதனால சாப்பிட்ட உடனே ஒரு 20 நிமிஷம் வீட்டுக்குள்ளேயே நடக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாக்கிங் ஆஃப்டர் மீல்ஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கடைப்பிடிக்கணும். அப்புறம் ஆகாரம் டயட் வந்து நாங்கள் ஏற்கனவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கே நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, பேக்கரி ஐட்டம் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, காப்பியில் டீயில் சக்கரை போட்டு குடிக்கக்கூடாது, பாலை விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த பெண்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னுமே அவங்க வந்து புரத சத்தை ஏற்றி புரோட்டீனை நிறைய சாப்பிட்டு மாவு சத்தை குறைச்சிக்கணும். அப்புறம் வந்து மெயினாக வந்து மானிட்டரிங், நல்லா உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா இப்போல்லாம் அந்த மானிட்டர் வருது சிஜிஎம்எஸ்னு, அதை இந்த இதில் கையில் போட்டிங்கன்னா அது 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் ஃபோன்லேயே அது வந்துடும் ப்ளூடூத் வழியாக. அதை யூஸ் பண்ணலாம் ஃபுல் 9 monthsக்கு. இல்லை என்னால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ணீங்கன்னா ஒரு சென்சர் வந்து 5000 ரூபாய். அது முடியாது டாக்டர், இது எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு நினைக்கிறவங்க வந்து குளுக்கோமீட்டர் வாங்கி டெய்லி ஒரு 2 தடவை 3 தடவை பண்ணி எங்கள் கிளினிக்கில் வந்து எனக்கு டைரெக்டாக அந்த ப்ரெக்னென்ட் கேர்ள்ஸ் அனுப்புவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் டோசஸாக இது பண்ணுவேன், அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் ப்ரெக்னன்சி 9 monthsம் இந்த குளுக்கோமீட்டரை யூஸ் பண்ணாங்களா டெய்லி 3 தடவை செக் பண்ணி எனக்கு அனுப்பணும். இல்லைன்னா உங்களுக்கு நல்லா வசதி இருந்தீங்கன்னா, வசதி வாய்ப்பு இருந்தால் அந்த சிஜிஎம்எஸ்ன்ற மானிட்டரை போட்டிங்கன்னா நல்லா. அதனால் அந்த சுகரை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டைட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சுகப்பிரசவம் ஆகும், ப்ளஸ் நல்ல ஹெல்த்தியான பேபியும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் இந்த பெண்களுக்கு இப்போ இந்த மெட்ஃபார்மின் உடற்பயிற்சி இந்த உணவு முறையில் கண்ட்ரோலே ஆகலைன்னா இன்சுலின் எவ்வளோ போடணும், எந்த மாதிரியான இன்சுலின் போடணும், அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.